நம்ம ஊர்ல படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் மிகப்பெரிய ஆண்டர்பனராய் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராய் இருக்கக்கூடிய அயலகத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் இருப்பார்கள். இந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அயலக தினம் நாம் கொண்டாடுகின்றோம். பொதுவாக தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரும் கலந்து கொள்வாங்க. ஸோ அப்படி ஆயிரக்கணக்கானவர்களாம் பல்வேறு 100 கண்ட்ரிஸ் கலந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய கனவுகளாக என்ன இருக்கின்றது அப்படிங்கிற அதுக்கு தனியாக ஒரு 5 பேர் கொண்டிருக்கின்ற ஒரு வாலண்டியர்ஸ் மூலமாக நடைபெறுகின்ற அந்த கருத்தரங்கத்திலே அதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரையும் அதை முழுமையாக அவங்க பிரசன்ட் பண்ணுவாங்க. சார், எங்களுடைய கனவு, நான் வந்துட்டு போன ஊர், இப்போ நான் இங்கே செட்டில் ஆனாலும் என் ஊர் இப்படிதான் இருக்கும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னு அவங்க என்ன சொல்லிக்கிறார்களோ அந்த கனவுகளை எல்லாம் முழுமையாக நாங்கள் அதை நாங்கள் எடுத்துக்க போகிறோம். நாங்கள் சரி, இது மட்டும் தானே சார், நான் என் ஊர் சார், என் திருச்சி சார், நான் என் ஊர் என் கனவுன்னு என் ஊர் என் மாவட்டம் இப்படி எல்லாம் இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் சார். நான் அது சார்ந்து வரும்பொழுது கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு ஆட்சியர் தலைமையில் ஒரு கருத்தரங்கு மாதிரி அங்க அந்த இருக்கிற முக்கியமானவர்கள், என் மாவட்டத்தில் யார் சாதனை புரிந்திருக்கிறார்கள், என்னுடைய மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்களெல்லாம் வரவழைத்து அந்த சாதனை இருக்கிறது மட்டுமல்லாமல் அவர்கள் மூலமாக அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அமைச்சர்கள், அந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் அமர்ந்து சார் சொல்லுங்க சார், என்னென்னலாம் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க சார் நீங்க என்று அவங்க மூலம் அந்த கருத்தை கேட்கக்கூடிய அந்த கூட்டத்தையும் நாம் முழுமையாக நாங்கள் நடத்த போகிறோம். இது மட்டுமல்லாமல் இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு சப்ஜெக்டும் அந்த கருப்பொருட்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அறிஞர்களை எல்லாம் வரவழைத்து அவங்கள்ட்ட ஒரு கருத்தரங்க மாதிரி, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற உட்கட்டமைப்பு, நகர்ப்புறம் சார்ந்திருக்கின்ற ஒரு உட்கட்டமைப்பு, கல்வியும் எங்களுடைய திறன்கள் சார்ந்திருக்கின்ற செய்திகளை சொல்லக்கூடிய அந்த அவர்கள் எல்லாம் யாராக இருக்க போகிறார்கள், மீன்பிடி மற்றும் விவசாயம் என்று வரும்போது அது சார்ந்து என்ன கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம், வேலை வாய்ப்பு தொழிற்சாலைகள் என்று வரும்போது அது சார்ந்து நம்ம என்ன சங்கதியெல்லாம் அவங்க செய்திகளாம் அவங்ககிட்ட நம்ம பெறலாம், நம்முடைய மொழி நம்முடைய பண்பாடு சார்ந்து நம்ம என்ன நல்ல செய்திகளும் அவங்ககிட்ட வாங்கலாம் என்று கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான இந்த கண்டென்ட் மூலமாக இந்த கருத்தரங்கம் நடக்கும். நாங்கள் எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் எக்ஸ்பர்ட்டா இருக்கும்போது அவங்கள்ட்ட கருத்துக்களை வாங்கி கொண்டு, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வேளாண் பட்ஜெட் வந்தா கூட அங்க இருக்கின்ற விவசாய சங்கத்தை உட்கார்ந்து கேட்டுட்டு அதன் மூலமாக அந்த பட்ஜெட்டை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் கொண்டு வருவதற்கு முன்பாக பல்வேறு பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள், இளைய சமுதாயத்தை நம்முடைய அண்ணா நூற்றாண்டு உட்கார வச்சு கேட்டுட்டு அதன் மூலமாக ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில சில கருத்துக்களை நாங்கள் இன்கார்பரேட் பண்ணோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு நாளைக்கு இன் ஃபியூச்சர் ஒரு பாலிசி சார்ந்து நம்ம கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, ஒரு திட்டம் சார்ந்து நம்ம கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. எப்படி நம்ம தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கிறோம் என்பதற்காக இதை சொல்றேன். ஸோ நமக்கான இலக்கு என்பது நம்முடைய இளைய சமுதாயம் வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களாக இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களாக இருந்தாலும், குடும்ப உறுப்பினர் சொல்லுகிற கருத்துக்கள், ஏன்னா 2030க்குள்ளாக நான் என்னென்னலாம் செய்யலாம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டு ஒரு விஷனரி டாக்குமெண்ட், ஒரு விஷனரி லீடராக மட்டும்தான் இது போன்ற ஒரு விஷன் டாக்குமெண்ட்டை உருவாக்க முடியும் என்பதற்காக இன்னைக்கு அதை செய்ய போகிறோம். இளைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் 15 வயதிலிருந்து 29 வயதுக்கும் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் 4 கருத்துக்களை அவங்ககிட்ட நம்ம கேட்க போறோம். அதுல ஒரு ஷார்ட் டேர்ம் அந்த 2 இதை ஃபர்ஸ்ட் இப்ப பண்ணுங்க சார், நீங்க இதை உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம், எங்களோட கனவா பாக்குறோம் சார், இன்னும் 2030க்குள்ள நீங்க செஞ்சிருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த இளைய சமுதாயத்திலிருந்து இதை நாங்கள் பெற இருக்கின்றோம். மாவட்ட ரீதியாக நான் சொன்ன மாதிரி அங்க இருக்கின்ற சாதனையாளர்களை உட்கார்ந்து நாங்கள் பேசும்பொழுது ஒரு 15 நிமிஷத்துக்கான ஒரு வீடியோ போட போறோம். அந்த வீடியோவில் ஒரு 8 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாநிலம் சார்ந்து நம்ம என்ன சாதனைகள் நம்ம செஞ்சிருக்கிறோம் மக்களிடம் கொண்டு செல்ல போகிறோம். மீதம் இருக்கின்ற அந்த 7 நிமிஷத்துல அந்த மாவட்டம் சார்ந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத மக்களிடம் கொண்டு செல்ல போகிறோம். மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய வேலை, தனிப்பட்ட வேலை கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அரசாங்கம் என்ன செய்கிறது, இவங்களை நம்பி நான் வாக்களித்தேனே, இந்த வாக்களித்ததற்கு மதிப்பாக அவங்க நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கிறத செஞ்சதை நாங்கள் அவங்கள்ட்ட சொல்ல போகிற ஒரு நிகழ்வாகத்தான் இது நடைபெறும். ஸோ இது வருகின்ற 9ஆம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வர அங்க ஆரம்பிக்க இருக்கின்றார். அது சார்ந்து அந்தந்த மாவட்டத்தில் இது தொடர்ந்து நடைபெறும். இந்த 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கிட்ட ஒரு 30 நாட்கள் இந்த ரீச் கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தையும் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாலண்டியர்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். வருகின்ற 11ஆம் தேதியிலிருந்து நம்முடைய இளைய சமுதாயம் நான் சொன்ன மாதிரி அந்த இணையதளத்தை அவர்களுடைய பயன்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்து விடுவோம். அயலக தமிழர்கள் என்று வரும்போது 12ஆம் தேதியிலிருந்து இந்த அயலக தமிழர்கள் சார்ந்து அந்த கருத்துக்களை உள்வாங்க இருக்கின்றோம். 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இந்த 30 நாட்கள்ல நான் சொன்ன மற்ற அந்த மாவட்டம் சார்ந்திருக்கின்ற என் ஊர் என் கனவாக இருந்தாலும் சரி,
அல்லது இந்த கருப்பொருட்கள் சார்ந்திருக்கின்ற நடைபெறுகிற அந்த கருத்தரங்கம்லாம் இந்த 1 மந்த்ல அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அங்கே இருக்கின்ற நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக இதை நடத்த இருக்கிறார்கள். என்ன மீண்டும் நான் சொல்கின்றேன், ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக நம்முடைய மக்களிடமிருந்தே அதை கேட்டுக்கொண்டு அது மக்களுக்கு எப்படி ஒரு திட்டமாக கொண்டு போகலாம். இவ்வளவு செஞ்சிட்டோம், ஆனா இன்னமும் மக்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு தானே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்கலாமே அப்படிங்கிற விதத்தில் தான் மீண்டும் மக்களிடம் அந்த கருத்தை கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். ஆக நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் முழுமையாக நம்முடைய நாட்டு மக்கள் நீங்கள் கொண்டு செல்லுங்க. ஏற்கனவே எங்களுடைய அதிகாரிகள் ட்ரெயின் பண்ண வச்சிருக்க அந்த வாலண்டியர்ஸ் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்காக ஒரு குடும்பமாக நாங்கள் செல்ல இருக்கிறோம் என்று சொன்னாலும் இது போன்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்கின்ற அந்த செய்தியை நாட்டு மக்களுடன் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்களும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதான் நான் கேட்டேன். இல்ல, அது வேற. நான் திருப்பி அதான் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி உடனடியாக இதை செஞ்சு தரது, உடனே நாளைக்கு இதை பண்ணி கொடுங்கிறதுக்கு நான் சொல்றேன் 2030 என்னுடைய மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த கனவு எங்களுக்கு வேணும். நாங்க 2030 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு $1 trillion அமெரிக்கன் எக்கனாமிக் டாலர் இதுதான் என்னோட இலக்கு என்று சொல்லுகிறார். அது சார்ந்து பல்வேறு திட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம், பொருளாதார வளர்ச்சி எங்க போயிட்டு. பட் அதே போன்று ஒரு முதலமைச்சர் எனக்கு இருக்கக்கூடிய அந்த கனவு என்பதை நான் நிறைவேற்றுவதற்கு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். குடும்பம் சார்ந்து உங்களுக்குன்னு ஒரு கனவு என்னன்னு சொல்லுங்க, அதை எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை நான் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான ஒரு திட்டமாக தான் இதை பார்க்கிறேன். உங்கள் கனவை சொல்லுங்க திட்டம் என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த இருப்பதாகவும் அதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் தங்களுடைய கனவுகளை அரசிடம் தெரிவிக்கலாம். 2030 ஆண்டிற்குள் செய்ய வேண்டிய பணிகளுக்காக எதிர்கால நோக்கத்தோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் இதனை 9ஆம் தேதி முதலமைச்சர் துவங்கி வைக்க இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம்.